வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகன் டிஎன்பிஎஸ்சி சேனல். நாம் இன்றைக்கி பொது அறிவு மற்றும் பொது தமிழ்லேருந்து ஒரு வரி வினா விடைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்தமாரி வீடியோ வேணும்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பொது அறிவுலேருந்து பார்க்கலாம். குவாட்ஸ் கடிகாரம் இருக்குது பார்த்தீங்களா, அது எதால் இயங்குதுன்னா மின்னணு அலைவுகள், எலக்ட்ரானிக் ஒசிசிலேனஸ், மின்னணு அலைவுகள் மூலமாக இயங்குகின்றன குவாட்ஸ் கடிகாரங்கள். எந்த ஒரு பொருளின் புறப்பரப்பிற்கும் செங்குத்தாக செயல்படும் ஒரு விசையை என்ன சொல்லுவாங்கன்னா அது உந்து விசைன்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளோட புறப்பரப்பிற்கு செங்குத்தாக செயல்படும் ஒரு விசைக்கு என்ன பேர்னா உந்து விசைன்னு பொருள். சரிங்களா? உந்துனா புஷ் பண்ணுறாங்க, தள்ளும் உந்து விசை. திரவ அழுத்தத்தில் உள்ள வேறுபாடுகளை அறிய உதவும் கருவியின் பேர் என்ன? மேனோமீட்டர். திரவத்தில் நீரில் அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த திரவ அழுத்தத்தை நீர், எண்ணெய், இந்தமாரி திரவ அழுத்த பொருளாக இருக்கிறதுல பாதரசம், இந்தமாரி திரவத்தில் இருக்கிற பொருள்களுடைய வேறுபாடுகளை அறியறதுக்கு உதவும் கருவியின் பேர் மேனோமீட்டர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தாவரங்களின் நீர் மேலுவதற்கான எதுனா பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசை தான் தாவரங்கள் வேர்லேருந்து தாவரத்துக்கு நீர் மேலேறுவதற்கான, வேர் நீரை உறிஞ்சது பார்த்தீங்களா, அப்போ அந்த நீர் மண்ணில் சேர்த்து எடுத்துகிட்டு போகும். அப்போ என்ன பண்ணுறோம், அது இருக்கிற இலை, தண்டு எல்லாத்துக்கும் கொண்டுட்டு போகணும். அப்போ அது அந்த அந்த நிகழ்வுக்கு பேர் என்னென்னா பரப்பு இழுவிசை என்று பெயர். சரிங்களா? டார்ச் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்கன்னா குழி அடிக்கிற கண்ணாடியாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன ஆகும், ஒளி பறந்து போகும். இப்போ குழி அடி யூஸ் பண்ணால் ஒரே இடத்துல தான் இருக்கும். இதே குழி அடி யூஸ் பண்ணோம்னா அதை ஒளி என்ன ஆகும், பல இடத்துக்கு அப்படியே ஒளி விரிந்து செல்லும். இப்படி டார்ச் லைட்னு வச்சுக்கிங்க, ஒளி இப்படி விரிந்து செல்வது எல்லா இடத்துக்கும். அதுக்கு ஆடியில் பட்டோன்னா லைட் அப்படியே ஒரு பரவலாக போகிறது. சரிங்களா? குவி ஆடினா ஒரே இடத்துல இருக்கிறது. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட், வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்தும் ஒரு தொகுப்பு. அதான் என்ன சொல்லுவாங்க, வரலாறு. கடந்த காலத்துக்கு நமக்கு கடந்த காலத்தில் என்ன நடந்தது, என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது, அதை பற்றி ஒரு தொகுப்பாக நம்ம படிக்கிறதுக்கு பேர், ஒரு நிகழ்வுக்கு பேர் என்னதுன்னா வரலாறு. அந்த காலவரிசை பதிவு பற்றி பேசுகிறது தான் வரலாறு. சரிங்களா? வரலாறு எங்கேருந்து எடுத்துருக்குறாங்கன்னா ஹிஸ்டோரியா, அதாவது ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க மொழியிலிருந்து தான் எடுத்திருக்காங்க இந்த வரலாறுங்கிற சொல்ல. அதுக்கு என்னன்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்று பொருள். சரிங்களா? வரலாறு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, விசாரித்தேன், கேட்டுங்க உடனே கேட்டேன்னா அவங்க விசாரணை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்தமாரி விசாரிப்பதன் மூலம் கற்றல் தான் வரலாறு. அது ஹிஸ்டோரியாங்கிற கிரேக்க சொல்லிருந்து எடுக்கப்பட்டது தான் என் வரலாறுங்கிற பெயர். இது ஞானவியல், நாணயவியல். இதுனா நாணயம் பற்றிய படிப்பு தான் இந்த நாணயவியல். சரிங்களா? அதே அடுத்து கல்வெட்டியல்னால் கல்வெட்டுகள் பார்த்தீங்களா, சேரர்கள், சோழ, மூவேந்தர்கள், மன்னர்கள், தமிழ் எழுத்துக்கள், இந்தமாரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கல்வெட்டு இருக்கும். அந்த கல்வெட்டை பற்றி படிக்கிறதுக்கு படிப்பு தான் கல்வெட்டியல். சரிங்களா? நெக்ஸ்ட், மொழி என்று ஒன்று பிறந்த உடன் உலகம் என்பது மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் மொழின்னு ஒன்று பிறந்ததுக்கு அப்புறம் உலகம் என்ன ஆச்சுன்னா, மன்னிக்கவும்,
மொழின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் உலகமும் நானும் என்பதும் தனித்தனியாக பிரிந்து விட்டது. தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றேன் என்ற சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் காசியர். மொழின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் உலகம் ஒன்று நான் ஒன்று இப்படின்னு தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க என்று அவங்க வந்து தனித்துவமாக நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்கன்னா எர்னஸ்ட் காசியர். புள்ளி நிதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிரேஸ், இதன் ஆசிரியர்னா வால்ட் விட்மன். ஸ்டெட்பைன் புரிந்து கொள்வதன் மூலம் குறிட்டதுன்னா ஒரு நிமிஷம். ஓகே, இது வேணாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். களைத்து போன உன் கத்திரிக்கோள் காலத்தை வெட்ட முடியாது என பாடிய லத்தீன் அமெரிக்க சிறந்த கவிஞர்னா பபாலோ நெரூடா. காலம் என்பது வேகமாக போயிட்டே இருக்கும், அதை வந்து களைத்து போன உன் கத்திரிக்கோள்களால் வைத்து வெட்ட முடியாது என்று பாடியவர் யாருன்னா பபாலோ நெரூடா. பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி எழுத வேண்டிய யாருன்னா அவர் பேர் இந்திரன், அவரோட இயற்பெயர் ராஜேந்திரன். இது வேண்டாம் விட்டுருங்க, சரிங்களா. தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேறில்லாத மரம், கூடில்லா பறவை என்று யாரும் சொன்னாங்கன்னா ரசூல் கம்சதே அவர்கள் தான் சொன்னார். தன் இனம், ஒரு இனம், அதோட மொழி ரெண்டை பற்றி ஒரு கவிதை பாடலைன்னா அப்படியாப்பட்ட கவிதை என்னென்னா வேறில்லா மரம். வேறில்லா மரம் என்ன ஆகும்? முறிஞ்சிட்டு கீழே விழுந்துடும், ஒரு பிடிமண் இல்லாமல் கீழே விழுந்துடும். கூடு இல்லாத பறவை, ஒரு பறவை கூடு இல்லைன்னா அது எங்கே இருக்கும்? அதுமாரி இல்லாமல் இருக்கிறது வந்து சொன்னது யாருன்னா ரசூல் கம்சதேவ் அவர்கள். அமை அப்படின்னு எதை குறிக்கும்னா மூங்கிலை குறிக்கும். வைத்தார், இதில் பலர்பால் வினைமுட்டு. வைத்தாரில் பலர்பாலை குறிக்கும், ஒன்றன் பால் என்னன் பால் பலர்பாலை குறிக்கும். அதில் பலர்பாலை குறிக்கும் எதுனா ஆர்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. வைத்தார்கள், வைத்தனர் அப்படின்னா பல பேர் குறிக்கிறது. அதாவது அது பேர் தான் வந்து பலர்பால் வினைமுற்று. நன்னூலில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னா 5 எழுத்து அதிகாரம் கொண்டுள்ளது, ரைட்டா. தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் எதுனா நன்னூல். தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல் எதுனா நன்னூல், சரிங்களா. நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பை பற்றி பேசுவது பாயிரம். ஒரு ஆசிரியர் ஒரு நூலை உருவாக்குறாருன்னா அந்த சிறப்பை பற்றி பேசக்கூடியதான் பாயிரம். திருக்குறளில் இருக்கக்கூடிய பாயிரவியல் அது வந்து அந்த நூலை பற்றி தான் பேசும், திருக்குறளை பற்றி தான் பெருமையை தான் பேசும். அதனால் அது வந்து திருக்குறளையும் திருவள்ளுவரை பற்றியும் பெருமையை சொல்லும். அதுதான் வந்து இந்த இது பாயிரம். வெஞ்சின வேந்தன் பகை அளக்கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர்பால் என்ற வரிகளை வந்து நற்றினில் இருக்குது. இது வெஞ்சின வேந்தன் பகை அளக்கலங்கி வாழ்வோர் போகிய ஊர்பால், இந்த வரி எங்கே இருக்குதுன்னா நற்றினியில் இருக்குது. இது நற்றினியோட எத்தனாவது பாடல் இடம்பெற்றது? 153வது பாடலில் இடம்பெற்றது. எங்கே? நற்றினியோட 153வது பாடலில் இடம்பெற்றிருக்கு, ரைட்டா. நெக்ஸ்ட், திருக்குறளை மொழிபெயர்த்தார் தீபப். 42 ஆண்டு காலம் திருக்குறளை படித்தவர். இவர் எந்த ஆண்டை சேர்ந்தவர்னா எந்த ஆண்டில் பிறந்தார்னா கனடாவில் பிறந்தவர், சரிங்களா. அறிவென்று ஒன்று சாகடித்து விட்டால் மனிதனும் செத்து விடுவான், அறிவே இல்லைன்னா மனுஷனும் செத்துடுவான் அப்படின்னு சொல்லும் நூல் எதுனா ஃபாரன்ஹீட் 451, சரிங்களா. அறிவுன்னு ஒன்று இல்லைன்னா மனிதன் வந்து தானாக செத்துடுவான் அப்படின்னு சொல்கிறது எதுனா ஃபாரன்ஹீட் 451, சரிங்களா. வன்னி வீதி அப்படின்னு என்னென்னா இது வந்து ஒரு சாலை, அது எங்கே இருக்குதுன்னா கனடாவில் இருக்குது. ஜனவரி 14 வந்து அது பொங்கல் பண்டிகை வந்து தமிழோட பாரம்பரிய நாள் என
அரசு பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போனா 2012. ஐங்குறு நூலில் இடம்பெறாத ஒரே ஒன்று எதுனா பனியும் பனி சார்ந்த நிலவும். சரிங்களா, பனியும் பனி சார்ந்த நிலம் தான் ஐங்குறு நூலில் இடம்பெறாத ஒரே நிலம். ரைட்டா. அடுத்தது அடுத்து நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். பொது தமிழில் இது வந்து ஒரு ஒரு பொருள், ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு வந்து நிறையா பொருள் இருக்கும். அந்த மாதிரி அர்த்தத்தில் பார்க்க போகிறோம். கொற்றை அப்படின்னு என்னதை குறிக்கும்னா கொல்லன் மற்றும் உலைக்களத்தை குறிக்கும். கொள்வோன் அப்படின்னா மானக்கண்ணை குறிக்கும். கொன் அப்படின்னா அச்சம், பயத்தை குறிக்கும். காலம் பயனின்மை, மிகுதி, பெருமை மற்றும் விடிய காலத்தை குறிக்கும். கொன்றைனா ஒரு மலையை குறிக்கும், ஒரு பண்ணை குறிக்கும். கொன்னைனா வீணினை குறிக்கும். கொன்னைனா திருந்தாத வார்த்தையை குறிக்கும். கொன்னர்னா பாவிகள் பயனில்லாதவர்களை குறிக்கும். கோங்கம்னா நெல்லிக்கனியை குறிக்கும். ரைட்டா. நெக்ஸ்ட், கோ அப்படின்னா அரசன், தந்தை, நீர், அம்பு, ஆகாயம், மயிர், பெருமை, கண், கிரணம், சந்திரன், மலை, குயவன், சூரியன், திசை, சொல், பசு, பூமி, தலைமை. இது எல்லாத்தையும் குறிக்கிற ஒரே சொல்லுதுன்னா கோ. சரிங்களா. இப்போது கோனா அரசன், தந்தை, நீர், அம்பு, ஆகாயம், மயிர், பெருமை, கண், கிரணம், சந்திரன், மலை, குயவன், சூரியன், திசை, சொல், பசு, பூமி, தலைமை. இந்த எல்லா பொருளுக்கும் யாரை குறிக்கிறதுனா கோங்கிற வார்த்தை குறிக்கிறது. ரைட்டா. கோகத்தி அப்படின்னா பசுக்கொலையை குறிக்கிறது. கோகனதம்னா செந்தாமரை ஆம்பல் மலரையும் குறிக்கிறது. கோசம்னா உரை. சரிங்களா, வாழ் வைத்திருப்பாங்க பார்த்தியா, அந்த உரை. புத்தகம், கருப்பை, பொன், வீதி, தெருவை குறிக்கிறது. பொக்கிஷம். சரிங்களா, முட்டை, இதெல்லாம் குறிக்கிறது வந்து கோஷம். கோகம் அதுதான் குறிக்குதுன்னா சென்னாய், சக்கரவாக பறவை, தவளை மற்றும் ஒரு உலந்த போய் குறிக்கிறது. அடுத்தது கடைசி நேரம் கோகயம்னு இருக்குது. கோகயம் எதை குறிக்குதுன்னா தாமரை மலரை குறிக்கிறது. கோகயம்னா தாமரை மலரை குறிக்கிறது. ரைட்டா. அடுத்து கோசாரம் அப்படின்னா அடங்கல், அறியத்தக்கது, கோத்திரத்தை குறிக்கிறது. கோசிகம்னா சீலை, பட்டுச்சீலை மற்றும் குகைங்கிற ஒரு பறவையை குறிக்கிறது. கோகிலம்னா குயில், குரங்கு, பள்ளி, துளை, இலந்தை, கரி, உலக்கை, கலவை மற்றும் கிளியை குறிக்கிறது. கோசு அப்படின்னா கொசு இல்லை, கோசு அப்படின்னா தெரு மற்றும் தோழியை குறிக்கிறது. கோகுனா தோல், வஞ்சகம், கழுதையை குறிக்கிறது. கோடகம்னா குதிரை. கோடகம்னா குதிரை, பல தெருக்கள் கூடும் இடம். இப்படி இங்கே ஒரு தெரு வருது, இங்கே ஒரு தெரு, இங்கே ஒரு தெரு, இப்படி இந்த தேரெல்லாம் கூடுது பார்த்திங்களா, இந்த இடம். புதுமை, நாற்சந்தி இதெல்லாம் குறிக்கிறது. கோடனினா பேரொளி, பெரிய சத்தம். அலங்காரம், கொடுமை, வாத்தியத்தை குறிக்கிறது. அதாவது எது இசை இன்ஸ்ட்ருமெண்ட். கோடுதல்னா தவறி நடந்தல் அல்லது கொல்லுதல்னு அர்த்தம். கோடம்னா ஒளி, சத்தம், எல்லை, பவுண்டரி லைன், யாழ் வாசித்தல், இசை, வெண்கலத்தை குறிக்கும். ரைட்டா. கோடைனா காற்று, வெண்காந்தல், வேணிக்கலம், குதிரை குறிக்கிறது. கோடாரம்னா குரங்கு, சேலை, பாக்குமதி இது. சரிங்களா. அடுத்து கோட்டம் அப்படின்னா கோயில் மற்றும் கோயில். கோட்டம்னா கோயில், பொறாமை, கொம்பு, மாறுபாடு, அறை, ஆரவாரம், பசுக்குடில், குரமரம், நாடு, கோணல், வளைவு, சிறை, மது, நியாயம் தவறல், பகைமை, வணக்கம், வாசனை மனிதை குறிக்கிறது. கோடல்னா கந்தர் வளையதை குறிக்கிறது. கோடாயினா செவிலி தாயை குறிக்கிறது. கோடினா புது சிலை, வளைவு, நுனி, எல்லை, முனை, புதுமை, 100 லட்சத்தை குறிக்கிறது. ரைட்டா. கோட்டலைனா துன்பத்தை குறிக்கிறது. கோடினா பூந்தொட்டு, சீலை, கொண்டிகை குறிக்கிறது. கோட்டினா சபை, துன்பம், பைத்தியத்தை குறிக்கிறது. கோடித்தல்னா அலங்காரத்தை குறிக்கிறது. கோடி நம்ம எருமை கூட்டத்தை குறிக்கிறது. கோடியான நடிகர், பல்லாக்கு குறிக்கிறது. கோடின நெற்கூட குறிக்கிறது, வல்லாயதலை குறிக்கிறது. ரைட்டா. கிருத்திமம் அப்படின்னா பேய், பொய், பூதம், செயற்கையை குறிக்கிறது. கிரீடம்னா முடி, தலையில் வைக்கக்கூடிய முடியை குறிக்கிறது. வேலி பற்றியை குறிக்கிறது. வேலி. கிருத்தியம்னா தொழில்.
கிருத்தி மரம்னா பொய் வஞ்சனை. ஏன்னா விலைக்கு வாங்கிய பிள்ளை குறிக்கிறது. கிரீவம்னா கழுத்து தலையை குறிக்கிறது. கிருகம்னா வீடு மற்றும் மனை குறிக்கிறது. கிருமினா புழுவை குறிக்கிறது. ரைட்டா. அடுத்து ஓகே, கடைசியாக நம்ம திருக்குறளை பார்க்கலாம். ஏன்னா அறத்துப்பாலில் பாயிரம் வான் சிறப்பு. குறள் நம்பர் 14. ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குகின்ற இக்கால். சரிங்களா. ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மழை என்னும் வருவாய் குன்றிவிட்டால் உழவது என்னும் தொழில் தன்னால் குன்றிவிடும் என்று சொல்லதான் இந்த குறளுடைய அர்த்தம். சரிங்களா. அடுத்து குறள் நம்பர் 15. அதிலே கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றதெங்கே எடுப்பது உள்ளம் மழை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. அப்படின்னா பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் மழைதான். அதே பெய்தும் உயிரில் நலிந்த வாழ்வுக்கு வளம் சேர்ப்பதும் மழைதான் என்று சொல்கிறாங்க. சரிங்களா. மழை பெய்யாமல் கெடுப்பதும் மழை தான். உலக உயிர்களினுடைய வாழ்வை கெடுப்பது மழைதான், அவர்களுக்கு வாழ்வை கொடுப்பது மழைதான். அதுதான் இந்த குறளுடைய அர்த்தம். சரிங்களா. 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் நடிந்தெகிலி நன்னாள்கள் தாகிவிடின். அப்படின்னா நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெகிலி தான் நாள்கள் நாகிவிடின். அப்படின்னா கடலோட நீர் ஆவியாகி மேகமாகி அந்த கடலிலே திரும்பி மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும். சரிங்களா. கடலில் இருக்கிற தண்ணி கூட ஆவியாகி மேகமாகி திரும்பி மழையாக பெஞ்சு அந்த கடலுக்கே வந்தால் தான் அந்த கடல் கூட வற்றாமல் இருக்கும். அதேமாரி மனிதன் ஒருத்தன் சமுதாயத்திலிருந்து புகழுடன் உயர்ந்தவர்களுக்கு மட்டும்தான், ஒரு மனுஷங்களும் புகழோடு வாழ்ந்தால் தான் அந்த சமுதாயத்துக்கே பயன்பட்டவன் ஆவான். இல்லைன்னா வச்சுங்க, அப்போ தான் சமுதாயமும் வாழணும் சொல்கிறாங்க. அதுதான் இந்த குறள். சரிங்களா. அடுத்து குறள் நம்பர் 18. சிறப்போடு பூசானை சொல்லாது வானம் வாராக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு. என்னன்னா வானமே பொய்த்து விடும்போது அதன் பின்னர் அந்த வானத்தில் வாழ சொல்லக்கூடியவர்களுக்கு விழாக்களை வழிபட இருந்துங்க. மழையே பெய்யலை, வானமே பொய்த்து விட்டுச்சு. அப்படிங்கும்போது அந்த வானத்தில் வாழக்கூடிய இறைவனுக்கு இதற்கு விழா, எதற்கு வழிபாடுன்னு சொல்கிறது தான் இந்த குறளோட அர்த்தம். சரிங்களா. அடுத்து குறள் நம்பர் 19. தானம் தவம் இரண்டும் தாங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். தானம் தவம் இரண்டும் தாங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின். அப்படின்னா இப்பேருலகில் மழை பெய்த்து விடுமானால், இவ்வளோ பெரிய உலகத்தில் மழையே போயிடுச்சுன்னா பிறர் பொருட்டு செய்யும் தானத்திற்கும் தன் போட்டு மேற்கொள்ளும் இதுக்கு நோன்புக்கும் பிரச்சனை வரும். இப்போது மழை சரியான சமயத்தில் பெஞ்சாதான் உணவுப் பொருட்களை விளையும். அப்போது நீ தானம் கொடுக்க முடியும். சரிங்களா. அதே உனக்கு உணவு கிடைக்கும். வானமே போச்சுன்னா நீ தானமும் கொடுக்க முடியாது, உனக்கும் எதுவும் இருக்காது, நீ தவமும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீ தானம் கொடுக்கணும். மழை பெஞ்சால் தான் உனக்கு உணவு உற்பத்தி ஆகி நீ தானம் மற்றவங்களுக்கு அதில் வர பொருள் வச்சு தானம் கொடுக்க முடியும். எனக்கு இந்தமாரி பொருள் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி நீ இறைவை நோக்கி தவமும் இருக்க முடியும். ரெண்டுமே மழையே இல்லைங்கிறப்போ நீ ரெண்டு பண்ணாலும் அது மிகப்பெரிய தடங்கள் தான் சொல்கிறாங்க இந்த குறள். ரைட்டா. அடுத்து குறள் நம்பர் 20. நீரின்றி அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. அப்படின்னா இந்த உலகத்தில் மழை இல்லைன்னா ஒழுக்குமே கெட்டு போயிடுமா. அப்படி இருக்கிறப்ப நீர் இல்லாமல் என்ன செய்ய முடியும்? அதனால் நீரின் இன்றியமையாமையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்கிறது அந்த குறள். இல்லை, உலகத்தில் மழையே இல்லைன்னா ஒழுக்குமே கெட்டு போயிடும். அவன் தண்ணீருக்காக எதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ தண்ணி தனக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இது பண்ணுவாங்க. அதுமாரி அப்படிங்கிறப்போ
நீங்கள் என்ன பண்ணணும், நீரோடைய இன்றியமையாமையை, நீரோடைய தேவையாக புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த குறளோட விளக்கம். சரிங்களா? ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 2020யோட கடைசி வீடியோ நமக்கு இதுதான். நம்ம அடுத்த வீடியோ 2021 ஜனவரியில் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.